ஒரு நாய் பிடிச்சா 15 ரூபா. ஒரு நாளைக்கு வந்து 5 நாய் தான் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சம்பளம் எங்களுக்கு வந்து மாதம் 1500 ரூபா. அவங்க போகிறவங்கலாம் பார்ப்பீங்க, நாய் என்னடா ரோடெல்லாம் நாய் இருக்குது பிடிக்காமல் போய்கிட்டு கொண்டுகிட்டு இருக்காங்களே. ஆனால் இல்லை, கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 கம்ப்ளைண்ட் 15 கம்ப்ளைண்ட் மேலே வருது. குறைஞ்சபட்சம் 10 கம்ப்ளைண்ட் மேலே வருது. அந்த 10 கம்ப்ளைண்ட்லேயே 2 நாய் பிடிச்சனா 20 நாய் ஆயிடுது. ஒரு நாளைக்கு 5 நாய் தான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அது இவ்வளோ நாயை எடுத்துகிட்டு வர கொள்ளக்கூடாது, 5 நாய் தான் எடுத்துகிட்டு வரணும் கொள்ளணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஸ்பாட்டு போகும்போது பப்ளிக் என்ன சொல்லுவாங்க, அந்த பாரு வண்டிக்கு முன்னாடியே நாய் ஓடுது பிடிக்க மாட்டேன்றாங்க. பிரமுக இவங்க எல்லாம் என்ன சம்பளம் வாங்குறாங்களா, வெற்றி தண்டனை இப்படி சொல்லுவாங்க. என் காதலுக்கு திட்டினதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிலாம் திட்டிட்டு போவாங்க. சரி என்ன பண்ணுறது, பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் யாருன்னா திட்டினாங்கன்னா கம்முன்னு போய்கிட்டு கொண்டுகிட்டு இருப்போம். தண்ணி கேட்டால் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. மூஞ்ச லட்சம் மாதிரி இது பேசி கொண்டு வாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு ரூம் கழுவ தான் விட்டாங்க. எத்தனை நாயெல்லாம் பிடிக்க வரல. ஒரு நாய் இருக்கிற ரூமு கழுவுறியா இல்லை 100 நாய் இருக்கிற இதுக்கு ரூம் கழுவுறியான்னு கேட்பாங்க. நான் இல்லை கேட்பேன். இல்லை இப்போ நான் ஒரு நாய் தானே ரூம் காலியாக இருக்குது, ஒரு நாய் ரூம் நான் 100 நாய் நான் கடி வாங்கணும் பயத்தில் போயிடுவோம். போய் கழுவிட்டு இருக்கும்போது நாய் கடிச்சிடும். என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் கேட்டோன்னு சொல்லுவாங்க, அது வெறி பிடிச்ச நாய், ராபிஸ் நாய். அப்போ தான் உனக்கு பயம் போவோம், இல்லைன்னா பயம் இல்லாமல் நீ வேலை செய்ய மாட்டேன். எனக்கு சீனியர் சொல்லி கொடுத்தவங்க. நான் இந்த இதெல்லாம் கடி, இந்த இது கையை சில இடம்லாம் சொல்ல முடியாத இடங்கள்லாம் கடி வாங்கியிருக்கேன். பிடிச்சனா என்ன பண்ணுவீங்க பிடிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போவீங்க? இப்போ பிடிச்ச இடத்துல இப்போ கழுத்தில் டோக்கன் கட்டி அட்ரஸ் எழுதி கம்ப்ளைண்ட்டில் ஏற்றி நான் பிடிச்சோம் இதெல்லாம் எழுதி கொண்டு போய் நம்ம சென்டர் இருக்கும், ராயஸ் காலனி, கண்ணம்மாப்பேட்டை, இல்லை அந்த பேஸ்ல 3 இடம் இருக்குது. இந்த 3 இடத்துல எதுனா ஒரு சென்டரில் இறக்கும் போது அங்கே ஹாஸ்பிட்டலில் இவங்ககிட்ட எழுதி கொடுக்கணும். அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 நாள் 5 நாளில் திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதாவது திரும்ப எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் பிடிச்சா அந்த டோக்கன் நம்பர் பார்த்து அட்ரஸ் பார்த்து எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்து அதே ஸ்பாட்டில் இறக்கி விடணும். ஒருத்தன் ஏன் பிடிச்சேன்னு கேட்பான், ஒருத்தன் ஏன் நாயை உருன்னு கொண்டு வந்து அடிப்பான். 2 கட்டமாக இருப்போம். நாங்கள் எது சொல்லும் போது எதுவும் ஒன்றும் புரிய முடியாது. எல்லாம் சரி அப்படியே நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் மக்களுக்கும் கார்பரேஷன் இது இருந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும், இது எங்களுக்காக பண்ணுங்க, இப்படி பார்க்காதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்களை பப்ளிக்காக பார்க்காதுன்னு கொள்ளுங்கன்னா நாங்களும் இப்போ மனுஷங்க தான். எங்களையும் வந்து இப்போ ஒரு சக மனுஷர்கள்னு நினைக்கணும். இவங்க வந்து நாயை பிடிக்கிற கேவலமாக இது பேசின்னு கொண்டு ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் கொள்கிறோம். ஆனால் அதை தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. எங்கள் இதில் பேசப்போனா டாக்டருங்களும் சரி இவங்களும் சரி கொஞ்சம் எங்களுக்காக மேலே இடத்துல சொல்லி இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம், கொஞ்சம் கஷ்டப்படுறோம், எதனா ஒரு லெட்டர் வச்சு இப்போ நிரந்தர பணியாக பண்ணோம், இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். இப்போ 8வது படித்து ஸ்கூல்லேருந்து எனக்கு வேலை எதுவும் இல்லை, படிப்பு வரலன்றதுக்காக வேலை விட்டுனா ஃபஸ்ட்டு பசங்களை அப்படியே கூட்டினு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அவங்க கற்றுக் கொடுத்த ட்ரைனிங் தான் அப்படியே பிடிச்சின்னு கொண்டுருவேன். எனக்கு நான் 8வது ஸ்கூல் விட்டுனுன்னா எனக்கு என்ன ஒரு 15 வயசு 18 வயசு இருக்கும். இப்போ 32 வயசு வரைக்கும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பிடிச்சதுல ரொம்ப கஷ்டமாக பிடிச்சதுல ரொம்ப கஷ்டமாக இருந்த நாய் இதுதான் ரேபிஸ் பிடிக்க தான் ரொம்ப கஷ்டமே. ஏன்னா கயிறில் போடும்போது ரேபிஸ்னால் மோஸ்ட்லி வந்து ஓடாது, பார்த்தோன்னா ஓட இப்போ நாய் நம்மளை பார்த்து ஓடுது மோப்பு. ரேபிஸ் அப்படி இருக்காது, ஆப்போசிட் அப்படியே எதுக்கு வரும் கடிக்கிறதுக்கு. அது நின்று நிதானமாக தான் பிடிக்கணும். ஓரமாக போயிட்டு நம்ம போடும்போது கடிக்கணும். இப்போ நாய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். இது வந்து சிம்பிளான மேட்ரு இல்லை சார். இது நாய் பிடிக்கணும், ஒரு மிருகத்தை பிடிக்கிறது நாங்கள். இதை வந்து நம்ம வந்து டேலண்ட்டை தான் பிடிக்கணும். ஏன்னா அது வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகி கடிச்சிச்சுன்னா நம்மளை எஃபெக்ட் நம்மளுக்கு தான் பாதிப்பு. அதுக்கு வந்து அதுக்கும் பாதிப்பாகக்கூடாது, பாதிக்காமல் இருந்து தான் பிடிக்கணும். இப்போ வாலண்டியர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாயை பிடிக்கும்போது பாதிப்பு இல்லாமல் தான் பிடிக்கணும், பட்டர்ஃப்ளை நெட் வச்சு தான் பிடிக்கணும்னு. இதுக்கு முன்னால் வந்து ரோப் போட்டு பிடிக்கும்போது பிளட்டு வந்துருந்தது. சைடில் அந்த நாய் வந்து ஓட பார்க்கும். அப்போது வந்து அந்த நாய் வந்து இந்த ரோப்பை கடிக்கும்போது பிளட் வரும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டு இப்போ வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நாளைக்கு வந்து 5 நாய் தான் பிடிக்கணும். இப்போ அதை தான் பிடிச்சிட்டு லாபகமாக ஏற்றிட்டு இருக்கோம். நீங்களே